மக்களே, வெல்கம் டு மை நியூ vlog. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, இது இப்படி சிம்பிளா சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம எல்லாம் ஒரு யூடியூபர் ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஸோ அந்த காலத்துல இருந்து இங்க வரைக்கும் இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு ஒரு பிகினர். நம்மளாம் அவ்வளோ பெரிய யூடியூபர் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்டார்ட், ஒரு பட்டிங் யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் நிறைய கிடைக்குது. ஸோ இந்த ஜேர்னி லைக் அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது எனக்கு சாத்தியமே ஆயிருக்காது. ஸோ இது வரைக்கும் இருக்கிற ஜேர்னியை சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்துட்டு பரா எங்க போயிட்டு இருக்கு சொல்லு. நம்ம போயிட்டு இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் கிரியேட்டர்ஸ் மீட். எஸ், ஸோ யூடியூப்ல இருந்து நமக்கு வந்துட்டு இன்விடேஷன் வந்திருக்கு. எனக்கு வரல, இவரை கிரியேட்டராகவே ஏத்துக்கலாம் அவங்க. நான் சொன்னேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் சொன்னேன் நம்ம வந்துட்டு கப்புள் vlogger மாதிரி தானே, ஸோ அவரை கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். முடியாதுன்ட்டாங்க. சரி, எனக்கு வேற தனியா போறதுனால பக்குன்னு இருக்கு, வயிற்ற கலக்கிட்டே இருக்கு. இனி அங்க போகும்போது ஃபர்ஸ்ட் டாய்லெட் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிறோம். அவ்வளோ டென்ஷன்ல இருக்கேன். ஏன்னா என் லைஃப்ல நான் தனியா எங்கேயும் போனதில்ல. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஏதாவது ஒர்க் எல்லாம் பண்ணும்போது அம்மா கூடயே வருவாங்க. அதுக்கப்புறமா இவரை விட்டு வெளியில போனதே இல்லை. ஒரு 1-2 வாட்டி மூவிக்கு ஏதோ போயிருக்கேன். அதை விட்டுட்டு இல்லை, குரூப்பாலாம் போவோம். நம்ம இந்த என்ன சொல்றது, நிம்மதியே கிடக்கிறது இல்லை எனக்கு. லக்கி பர்சன். இது கொஞ்சம் மாத்த முடியுமா? ஸ்டியரிங் வேண்டாம், இது மட்டும். இது தெரியுது ஸ்கிரீன்ல, உங்க மூஞ்சி தெரிய மாட்டேங்குதுப்பா. இதனாலதான் நம்ம பட்டிங் கிரியேட்டர் அப்படிம்போம். ஒரிஜினல் கிரியேட்டர் இது மாதிரி செய்வாங்களா? நீங்களே சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்டே எல்லாம் செட் பண்ணி வச்சு அழகா வச்சு அதுக்கப்புறமா தான் இது பண்ணுவாங்க. நம்ம போனை ஆன் பண்ணிட்டு இதெல்லாம் பாட்டுவோம். என் மேக்கப் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஸோ நான் மேக்கப்போட அந்த வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ தான் வரும், கெட் ரெடி வித் மீ. ஸோ அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க நியூ. ஸோ நம்ம அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். நம்ம விஷயத்துல இருந்து வழி மாறி போறோம். ஐயோ, டென்ஷன்னால என்ன பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்ட்டு ஒரு மீட் வைக்கிறாங்க யூடியூப். ஸோ அவங்களோட ஒஃபிஷியல் இன்விடேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வர முடியுமா. ஸோ இங்கே கொச்சியிலும் அப்புறம் அகமதாபாத்லும் தான் அந்த மீட் நடக்குது. ஸோ நம்ம கொச்சி தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா நான் ஸ்டே பண்ணுறது கொச்சியில். உங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம அதோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டக்குன்னு பேச வராது. ஐ மீன் உங்க கூட பேசிடுவேன், அப்புறம் பேசி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நல்லா பேசிடுவேன். மலையாளம் கிரியேட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க எனக்கு கொச்சியில. அப்புறம் தமிழும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சவுத் ஃபுல்லு இருக்கணும். அதுல யாருக்கு இன்விடேஷன் போயிருக்கோ அவங்களாம் இருப்பாங்க. அப்புறமா யாருக்கு வர முடிஞ்சதோ அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதில் அதை பார்த்து தெரியும். போய் நான் வீடியோஸ் எல்லாமே எடுப்பேன், அதெல்லாம் உங்களை ரெக்கார்ட் பண்ணுவேன். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நல்லா டென்ஷனாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேசுகிற கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் பேசி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நல்லா பேசிடுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குமா, அதுதான் எனக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது. நான் பேசலாம்னா எல்லாரும் நினச்சிடுவாங்க, ஓ இவ பற்றியா இவ்வளோ ஹெட் வைட் அப்படின்னு. ஹெட் வைட் இல்லை, பயம். நம்ம பேச போய் எவனாவது காரி துப்பிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, என்னமோ ஒரு ப்ராப்ளம். அது என்ன தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. நான் இந்த வாட்டி என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, பேசுவேன் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு. இன்கிபிஷன். ஐம் லிட்டில் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம். லிட்டிலாம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் போய் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். இதுல வேற ஒண்ணு, இந்த வீடியோ அப்லோட் ஆகுமான்னு பார்க்கலாம். அப்லோட் ஆகும்.
போடும். இப்போவே 9 10 o'clock ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போயிட்டு பாதியில் வர்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இல்லை என்ன ஆகும்னு தெரியல. சரி பார்க்கலாம், எல்லாமே ஒரு இதுதானே, எக்ஸ்பீரியன்ஸ் தானே, போயிட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? பார்த்துக்கலாம் போரே நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம மூஞ்சில இருக்கிற அந்த இது இருக்கே, இங்க ஒரு டபுள் சின் தெரியுது. ஐயோ என்ன சொல்றேன்னு தெரியல. என்னோட அவுட்ஃபிட் எல்லாம் காமிக்கவே முடியல. எப்படி காமிக்கிறது, அதெல்லாம் பாசிபிளே ஆக மாட்டேங்குது. பார்க்கலாம், அங்க போய் என்னென்ன நடக்கும்னு தெரியல. எல்லாமே பார்த்துக்கலாம். சரிங்க, அங்க போய் பார்க்கலாம். போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருந்ததுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. எதுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தெரியல, ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் டென்ஷனாக தான் அங்கே போயிட்டு இருந்தேன். എവിടെ നോക്ക്, ആദ്യം രജിസ്ട്രേഷൻ നോക്ക്, ഞാൻ അത് കഴിഞ്ഞിട്ട് പോകണം. தாஜோட ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் இந்த ப்ரோக்ராம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே எப்படியும் நம்ம வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்தோடனே அவங்க ஒரு பேட்ஜ் அது இது என்னமோ கொடுத்துருந்தாங்க. சரி அங்கே இருக்கிற அந்த வியூவை கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் போகிற டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த போர்டில் நம்ம பேர்லாம் இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. என்னோடய சேனல் நேம் அங்கே இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எழுத சொன்னாங்க. அதெல்லாம் எழுதினேன். நானும் கொஞ்சம் க்யூட்டாக செல்ஃபி எடுத்தேன். யார்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் தாங்க உட்காந்துட்ருக்கேன். ஆனால் எல்லோரும் வந்து பேசினாங்க. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸுங்க. இந்த ஸ்வீட்டு, கேக்கு, குலாப் ஜாமுன் இதெல்லாம் காலையில் யார் சாப்பிடுவானே தெரியல. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. ஆனால் நமக்கு தான் வெக்கமாச்சே, உங்கள் கூட பேசுவதாங்க அது இல்லைன்னா கொஞ்சம் வெக்கம்தான். ஸோ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு காஃபியும் எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சம் இந்த 3 ஐட்டம் இது தாங்க சாப்பிட்டேன். அப்புறமா ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு நீங்களும் உள்ளே ஏற்றி விட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ. நிறைய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. எல்லாருக்கூடையும் பேசணும், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சுங்க. ஈவன் நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய யூடியூப்பில் நல்லா அச்சீவ் பண்ண நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் நல்லா பேச முடிஞ்சுது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நமக்கு கொஞ்சம் கேம்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா லஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். லஞ்சும் அவ்வளோதான். ஐயோ சொல்லவே முடியல, அவ்வளோ ஃபுட்டு. மத்தியானம் ஆகிறதுக்குள்ளே என்னோடய வேக்கம்லாம் போயிடுச்சு. நம்ம நார்மல் ஆகிட்டோம், நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறமா கட்டுன்ட்டு நான் 2 வாட்டி 3 வாட்டி போய் எடுத்து செம்மையாக கட்டிட்டேன். காலையில் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டேனோ அதுக்குன்னு மத்தியானம் நீ வெளியில் போடி அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் சாப்பிட்டேங்க. செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த லைஃப்பில் எனக்கு கிடைச்சதில் பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு யூடியூப்ல இருந்து கிடைச்சிது. எல்லாத்துக்கும் ஒரு கரெக்ட் டைம் இருக்குங்க. அந்த டைம் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம குட்டி பசங்க எல்லாருமா சேர்ந்து நான் என்னமோ பெருசாக சாதிச்ச மாதிரி எதையோ பண்ணாங்க பாவம். இவங்க தான் இந்த சர்ப்ரைஸ்க்கு பின்னாடி இருக்கிறவங்க. மேலேயும் வச்சுருக்காங்க 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டிருக்காங்க. 1 lakh சீக்கிரமாக ஆக்கி விட்ருங்கப்பா ப்ளீஸ். சாண்ட்விச். Thank you. You're welcome. Bye. எனக்கு காலையிலேருந்து பாப்போட டென்ஷன் தாங்க ஜாஸ்தியாக இருந்தது. அவங்க அழுதுருப்பாங்களாங்கிற டென்ஷன் தான் ரொம்ப இருந்தது. ஆனால் வந்து பார்க்கும்போது நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா யூடியூப்லேருந்து நமக்கு ஒரு குட்டி பேக் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபோட கிரியேட்டர் கலெக்டிவ்னு லோகோ போட்ட ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வயர். ஸ்பீக்கர் செம்மையாக இருந்துச்சுங்க. நல்ல சவுண்டு, சூப்பரான ஸ்பீக்கர், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்ஸ் கார்டு கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. சரி நமக்கும் இதெல்லாம் கிடச்சிருக்கே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுதான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது என்னன்னு எனக்கும் புரியல. கொஞ்சம் நேரம் நான் டைம் எடுத்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு இது மேக்னெட்டிக் ஸ்டிக்கர் மாதிரி இருக்குங்க. சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இது எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாமே ஒரு ஞாபகமாக வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா நம்மெல்லாம் ஒரு க்ரியேட்டர் ஆகுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த இடத்துலேருந்து ஒன்றும் வேண்டாதிருக்கா. ஸோ அதான் நாமெல்லாம் க்ரியேட்டர் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இடத்துலேருந்து ஒரு யூடியூப் ஜேர்னி, ரியலி அமேசிங் ஜேர்னி அண்ட் ரியலி பிளஸ்ட்.
ஸோ அதுக்கு பாட்டாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஸ்டெப்பிங் ஸ்டோனாகவே வச்சுக்கலாம். ஸோ இன்னும் இது மாதிரி நிறையா போகணும், க்ரோ ஆகணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய். அதுக்கு முன்னாடி